பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இப்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று இன்றைய வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் இத்தனை காலம் எப்படி இருந்தோம்? இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். நானே உலகத்தின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு நற்செய்தியை கொடுக்கவும், நம்மை மீட்க எடுக்கவும், அந்தகாரத்தில் இருளில் இருக்கிற நம்மை, அறியாமையில் இருக்கிற நம்மை, பாவத்தில் இருக்கிற நம்மை, சாபத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2023 வருடங்களுக்கு முன்பாக குழந்தையாய் வந்த ஆண்டவர் இன்றைய நாளில நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் பணி 17:30 கூட இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அறியாமை உள்ள காலங்களில் அவர் அறியாதவர் போல் இருந்தாராம், இப்பொழுதோ நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடியினால் மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யத்திற்குள் வருவதற்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்மளுடைய தெய்வமாய் இருக்கிறபடினால், அவர் நம்மளுடைய தகப்பனாய் இருக்கிறபடினால் அவரை அண்டிக் கொள்வோம். அவருடைய வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு பேசின இந்த அருமையான வார்த்தைக்காக மக்கு நன்றி செலுத்தி மை துதிக்கிறார் ராஜா. நீர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் இருள இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக உமையே இந்த உலகத்திற்கு ஒளியாய் கொடுத்தீர் ஆண்டவரே. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நீங்களும் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருங்கள் என்று சொல்லி எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக எங்களை அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.